வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ் சீசன் 1 எபிசோட் 32. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல கிங் மெங்டியோட ரூமை தான் வந்து காட்டுறாங்க. ஆமா, நீ ஹோலி மாஸ்டர் கிட்ட அப்படி என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கிங் மெங்டி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், மாஸ்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாஸ்டர். நான் என்னுடைய கல்டிவேஷன பத்தி எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அதத்தான் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கிங்மிடிய பத்தி நம்ம ஹீரோ சொல்ல, ஆமா உனக்கு அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீ அத என்கிட்டயே வந்து கேட்கலாமே. எதுக்காக நீ ஹோலி மாஸ்டர வந்து நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்? ஓ அப்படியா மாஸ்டர்? சரி, நான் இப்போ உங்க பக்கத்துல தானே இருக்கேன். மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கிங்மேடியோடைய கால் மேல கை வச்சு ஹீரோ வந்து பேசுறான். ஏய் துரோகி சீடனே, நீ இப்போ ஒரு ஹோலிசன் மாதிரியா நீ வந்து நடந்துக்கிற? இப்படி நடந்துக்கிறியே, உன்னுடைய பொசிஷன் ஒரு ஹோலிசனுங்கிறதே அது வந்து ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி குயின்மேடி சொல்ல, மாஸ்டர் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு ஃபிஸ்ட் டெக்னிக்கோடைய அந்த கைடன்ஸுக்காக தான் நான் உங்ககிட்ட இப்போ வந்து கேட்டேன். நீங்க எப்படி இப்படி பேடா வந்து திங்க் பண்றீங்க? ஏய் நடிக்காதடா, நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஓ அப்படியா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கிங்மேடியோட கையை பிடிச்சி ஹீரோ படுக்க வச்சு, மாஸ்டர் இப்ப நான் என்ன மனசுல நினைக்கிறேன் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்கள பத்தி கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி சொல்ல, ஹீரோ வந்து அவங்க பக்கத்துல அவங்க வாய் கிட்டக்க வந்து கொண்டு போறான். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு மாஸ்டர், நான் இப்ப போயிடவா? நான் வந்து கிளம்பணும்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. ஆமா நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவுடைய ரூமை தான் வந்து காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜூசைரன் சிஸ்டரும் தாவோ ஸ்டோரும் 2 பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோடைய பெட்டு ஒரு கோழி குஞ்சை வந்து ஹீரோ வந்து வளர்க்குறால, அந்த கோழி குஞ்சு அவங்க 2 பேத்த பார்த்துட்டு, ஏய் உமன், உன்னுடைய கான்ஸ்டியூஷன் அது ரொம்பவுமே வந்து கம்மியா இருக்கு. அதனால இப்ப நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். உன்னை இனிமே என்னுடைய ஹியூமன் பெட்டா வச்சுக்கலாம்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தாவோ ஸ்டோரும் அதை பார்த்து சிரிச்சுட்டு, ஏய் இது பார்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, இது பேசுறதுமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி தாவோ ஸ்டோர் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏய் சிக்கனே, நான் வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். இந்த பக்கத்துல இருக்கா பாத்தியா, இவள நீ உன்னோட ஹியூமன் பெட்டா வந்து வச்சுக்கோ சரியா? ஏய் உமன், நீ வந்து சொல்லு உனக்கு ஜியோசுவ ரொம்ப வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சு நம்ம ஜூசேரின் சிஸ்டரை பத்தி வந்து கேக்குது. ஆமா எனக்கு வந்து அவர் வந்து பிடிக்கும். உங்களால எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சை பார்த்து ஜூசேரின் சிஸ்டர் கேட்க, நான் வந்து ஹெல்ப் பண்றதா அது வந்து ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு வந்து படல அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சு சொல்ல, தாவோ ஸ்டோரே, ஏய் நீ வந்து என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சீனியர் பிரதரை நீ வந்து எடுத்துக்கலாம் நீ வந்து நினைக்கிறியா? ஏய் ஜூனியர் பிரதர் வந்து உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அவர் எனக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கோழி கொஞ்சம் முன்னாடி இருந்துட்டு, ஏய் விடாத, அவ தலைமுடிய புடிச்சு இழுத்து போட்டு அடி, அவன் மூஞ்சில ஒரு குத்து குத்து, அவன் மூக்க புடிச்சு இழு, தாவு அவன் மூக்க புடிச்சு இழு, அவள சும்மா விடாத அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சு சீரா பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பின்னாடி இருந்து வந்து ஒரு அடி அடிக்கிறான் அந்த கோழி குஞ்சு தலையே. நீ ஒரு கெட்ட கோழி குஞ்சாயிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சீனியர் பிரதர் நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜூஸ் ஐரன் சிஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, சீனியர் பிரதர் நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி தாவோ ஸ்டோர் நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறாங்க. என்ன வந்து மன்னிச்சிரு தாவோ அப்படின்னு சொல்லி ஜூஸ் ஐரன் சிஸ்டர் அப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, பிரதர் ஜியோசு இங்க நடந்ததுக்கு எல்லாமே நான் தான் வந்து காரணம். நீங்க தாவோ ஸ்டார வந்து எதுவும் வந்து சொல்லிறாதீங்க சரியா? நான் தான் நீங்க ஹோலி சன்ல வந்து வின் பண்ணீங்கல்ல, அதுக்காக உங்கள பார்த்து கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு போலான்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தேன். தாவோ ஸ்டார் வந்து 2வது தான் இங்க வந்தாங்க. அவங்களுக்கு உங்கள ரொம்பயுமே வந்து புடிச்சிருக்கு. ஜூசேரன் நீ வந்து ரொம்ப திமிரா வந்து நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி தாவோ ஸ்டார் பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்காங்க. சரி தாவோ ஸ்டார், நான் இங்க இருந்து கிளம்புறேன் சரியா? ஏய் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவோ ஸ்டார் பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து அன்ஹேப்பியா இருக்காங்க. அதனால நான் ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜூஸ் ஐரன் சிஸ்டர் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆமா ஜூஸ் ஐரனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அங்க சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் விடிஞ்சிருது. தைசூபிக்க தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. ஹோலி ஏக்னஸ் கிட்ட வந்து ஹீரோடைய கிங் மேடி மாஸ்டர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஹோலி மாஸ்டர் மாஸ்டர் கிளான்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு வந்து அந்த ஹோலிசன் செரிமனி அப்ப பிரிமோடியல் கார்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து கிடைச்சிருக்குது. அதனால அவங்க எதனால பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பயமா இருக்கு. அதுக்கு ஹோலி ஏக்னஸும் லாஸ்ட் 1000 இயர்ஸ்ல பார்பரியன் அப்புறம் மாஸ்டர் ஃபோர்சஸ் அவங்களுடைய ரைசர்ஸ் அவங்க வந்து ரொம்பயுமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம் ரொம்ப டேஞ்சரா வேற இருக்கு. இதை நமக்கு வந்து ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு கிரேட் சயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்பதான் தாய்சி ஏசியன் ஸ்டார் அது வந்து ஓபன் ஆகும். தாய்சி ஏசியன் ஸ்டாரா அது வந்து ஓபன் ஆயிருமா அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா என்னால ஒரு செயின்ட் லார்டா வந்து ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கிங் மெண்டி கேட்க, இதை நீ வந்து கண்டிப்பா நீ வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோலி ஏக்னஸ் நம்ம கிங் மெண்டியை பத்தி சொல்றாங்க. இதுல வந்து பியூ டிவைன் ஃபிளவர் இருக்கு, இது வந்து ஜியோஸுக்கு வந்து தேவைப்படும். இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி நீ அவன் கிட்ட கொடுத்துரு கிங் மேடி அப்படின்னு சொல்லி ஹோலி ஏக்னஸ் வந்து ஒரு பாக்ஸ் கிங் மேடி கையில கொடுக்குறாங்க. கிங் மேடி அதை வாங்கிட்டு, என்னது அந்த துரோகி சீடனை நான் மறுபடியும் வந்து மீட் பண்ணுமா, அவனை மீட் பண்ணணும்னு நினைச்சாலே எனக்கு கடுப்பாகுதே அப்படின்னு சொல்லி கிங் மேடி நினைச்சிட்டு கிங் மேடியோட ரூமை தான் அங்க வந்து சீனை கட் பண்ணிட்டு காட்டுறாங்க. ஹீரோ வந்துடுறான். மாஸ்டர் இன்னும் நைட்
நைட்டே ஆகலையா? அதுக்குள்ள என்ன எதுக்கு மாஸ்டர் கூப்பிட்டீங்க? இவன பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்தா இந்த பெட்டிய முதல்ல வந்து புடி. இத ஹோலி மாஸ்டர் தான் உன்கிட்ட வந்து குடுக்க சொன்னாங்க. இத வந்து வாங்கிட்டேல்ல, என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. இங்கருந்து நீ முதல்ல வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கிங்மேடி நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல, மாஸ்டர் நான் உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றேனா? மாஸ்டர் இப்ப நான் உங்க கூட வந்து இருக்கேன். அதனால நீங்க எத பத்தியுமே நினைக்காதீங்க. என்னுடைய ஃபிஸ்ட் டெக்னிக்க நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. ஏய் துரோகி சீடனே! நீ முதல்ல இங்கருந்து கிளம்பு சரியா? மாஸ்டர் என்னவா கிளம்ப சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கிங் மீடிக்கு அவன் கூச்சத்த போட்டுவிட அவங்க ஒரு நிமிஷம் அசந்துற, அவங்கள அந்த இடத்துல வந்து படுக்க வச்சு ஹீரோ அவனுடைய கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே நைட்டும் ஆயிருது. சிஸ்டம் என்னுடைய ப்ரொஃபைல வந்து காட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன் சிஸ்டம் கிட்ட கேட்க, ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது. உங்களுடைய நேம் அது ஜிஎஸ்ஸு. உங்களுடைய கல்டிவேஷன் டிவைன் பிரீச் 9th ஸ்டேஜ்ல இப்ப இருக்கு. உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் அது பிரிமோடியல் கோட் கான்ஸ்டிடியூஷன். உங்களுடைய ஆப்டிடியூட் அது 2500 7 கிரேட்ல இப்ப இருக்கு. உங்களுடைய ஸ்வாட் இன்டட் 7 கில்லிங் ஸ்வாட் இன்டட். உங்களுடைய கல்டிவேஷன் டெக்னிக் டாட் ஜிங்க்ல ஃபவுண்டேஷன் சாப்டர் அப்படின்னு ஒண்ணும், சீக்ரெட் பாடி கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இருக்கு. உங்களுடைய சீக்ரெட் டெக்னிக் சிங் வேர்டு சீக்ரெட் டெக்னிக் நீங்க வந்து வச்சிருக்கீங்க. அது வந்து என்ட்ரி லெவல்ல தான் இருக்கு. இன்னொன்னுமே இருக்கு. டான்சிங் மாடல் வால்யூம் அது வந்து பாய்சனா உள்ளது. ஸ்வாட் டெக்னிக் எவ்ரிதிங் இஸ் டை. டிவைன் 1124 பாயிண்ட்ஸ் மட்டுமே லெஃப்ட் இருக்கு. உங்களுடைய லக் வேல்யூ அது 1575ல இருக்கு. உங்களுடைய ப்ளூ மதிப்பு அது 5890ல இருக்கு. அது லைட் பர்பிள் கலர்ல இப்ப இருக்கு. இன்னொரு நோட்டிபிகேஷனும் ஹீரோக்கு வந்து வருது. நீங்க இப்ப தைசு ஹோலிசனா இருக்கனால உங்களுக்கு சம் ஹோலி கிரவுண்ட் லக்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓ நான் ஹோலிசனா இருக்கனால எனக்கு நிறைய லக்லாம் வேற கிடைக்குதா? அந்த பெனிஃபிட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிக்கிறான். துரை சீடனே இப்ப வந்து நைட் ஆயிருச்சு. அதனால இன்னைக்கு நைட்டு என் கூடயே நீங்க வந்து தங்குறியா அப்படின்னு சொல்லி கிங்மேடி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நாங்க வந்து கிளம்புறேன். நான் என்னுடைய கல்டிவேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டு ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். ஆமா இன்னைக்கு எதுக்கு இவங்க கூட என்ன வந்து தங்க சொல்றாங்க? ஏதோ டிஃபரெண்டா வந்து இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நைட்டு என்ன ஏமாத்தி இங்க தங்க வச்சு நான் நைட்டு தூங்குறப்ப என்ன ஒருவேளை உங்க கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ? அதெல்லாம் நடக்காது. நம்ம இங்கருந்து கிளம்பிடலாம். மாஸ்டர் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் இங்கருந்து கிளம்புறேன். டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கருந்து கிளம்புறான். இந்த துரை சீடன் எப்பயும் போலயுமே எச்சரிக்கையா தான் இருக்கான். கண்டிப்பா இவன ஒரு நாள் நான் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கிங்மேடி அவங்க பெட்ல உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து ஹோலிசன் பிளேஸ தான் வந்து காட்டுறாங்க. மாஸ்டர் வந்து இந்த பியூட்டி டிவைன் ஃப்ளவரை என்கிட்ட இப்ப வந்து குடுத்துட்டாங்க. இத வச்சு நான் வந்து ஸ்டோரேஜ் ஸ்டேஜ வந்து பிரேக் த்ரூ வந்து பண்ண போறேன். இந்த ஸ்டோரேஜ் ஸ்டேஜ நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா பிரேக் த்ரூ பண்ணாலுமே ஹியூஜ் ஆஃப் அமௌண்ட் QU இந்த வேர்ல்டுல இருந்து நான் வந்து நிறைய அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அத நான் கரெக்ட்டா பண்றதுக்கு இந்த ஹோலிசன் பிளேஸ் மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த படிக்கட்டுல மேலே ஏறி வரான். ஹீரோ வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். ஏன் இந்த தைசு ஹோலி கிரவுண்ட்லயே ஒரு ரிச்சஸ்டான பிளேஸ் அப்படின்னா அது இந்த ஹோலிசன் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே ஏறி வந்தபோது அது ஹோலிசன் தானே அப்படின்னு சொல்லி அங்க உள்ள மேய்ச்சி நிறைய பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. ஹீரோவே ஆச்சரியப்படுறான். என்னது இந்த ஹோலிசன் பிளேஸ்ல இருக்க அந்த மேய்ச்சி கூட இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்கள ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஏய் பொண்ணுங்களா நான் என்னுடைய கல்டிவேஷனை பண்றதுக்காக இப்ப வந்திருக்கேன். என்னுடைய கல்டிவேஷனை முடிச்சுட்டு நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து பாத்துக்கணும். நான் அப்பப்ப என்னுடைய கல்டிவேஷனை பண்றதுக்காக இங்க வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை பார்த்து ஹீரோ சொல்ல சரிங்க ஒலிசன் நீங்க இப்போ உங்களுடைய கல்டிவேஷன் வந்து பண்ணுங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்கள சொல்ல ஹீரோ கல்டிவேஷன் பண்ற இடத்துக்கு வந்துடுறான். இங்க கியூ டென்சிட்டி அது ரொம்பவுமே அதிகமா இருக்கு. என்னுடைய கல்டிவேஷனை இந்த இடத்துல நான் பண்றப்ப என்னுடைய கல்டிவேஷன் ஸ்பீடு அது டஜன் கணக்குல அது வந்து அதிகமா இருக்கும். இது ஒரு கரெக்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய கல்டிவேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். பிங்மேடி ஹீரோ கையில ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்தாங்கல்ல அதுக்குள்ள இந்த ஃபிளவர் எடுத்து ஹீரோ வந்து சாப்பிடுறான். ஹீரோ சாப்பிட்ட உடனே ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஃபாஸ்ட் நீங்க இப்ப பியூர் டிவைன் ஃபிளவரை நீங்க சாப்பிட்டதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஹெவன்லி ட்ரெஷர்ஸ் வந்து இப்ப வந்து கிடைக்குது. நீங்க வந்து இப்ப வந்து உங்களுடைய லிமிட் வந்து பிரேக் த்ரூ பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க பிரேக் த்ரூ நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லாம ஹீரோக்கு இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது. பிரேக் த்ரூ வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. 10,000 பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்ப வந்து கிடைச்சிருக்கு. மீதம் 68,000 பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் வந்து இன்னுமே மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீரோ அந்த கல்டிவேஷன் பண்ற இடத்துக்கு மேலேயே ஒரு பறக்கும் குதிரையில ஒரு குதிரையை வந்து ஓடிட்டு போறவர் வந்து சொல்றாரு இந்த இடம் தான் வந்து தைசு ஹோலி கிரவுண்டோடைய ஹோலிசன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸை பார்த்து சொல்ல ஹீரோ கல்டிவேஷன் பண்ணிட்டு மேல பாக்குறா என்னது பிரின்சஸா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்க இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஹீரோ வந்து என்னடா ஹோலி மாஸ்டர் கிட்ட என்ன பேசுன அப்படின்னு சொல்லி கிங்மேடி கேட்டுமே உண்மையை வந்து சொல்லல. நான் ஹூவா சிஸ்டரை வந்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கறத. ஆனா ஹீரோ என்னதான் மறைச்சாலும் கண்டிப்பா கிங்மேடிக்கு அந்த விஷயம் வந்து வரும். ஹீரோ என்னடா எல்லா பொண்ணுங்களையும் வளைச்சு போட்டுட்டு இருக்கான். இப்ப என்னடா பிரின்சஸான்னு மேல நிமிந்து பாக்குறத வச்சு பார்க்கும்போதே தெரியுது அந்த பிரின்சஸையும் ஒருவேளை ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணிடுவானா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATS.